For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பாலின நீதியின் அரசியலமைப்பு கண்ணோட்டங்களை தொடர்புடைய அரசியலமைப்பு விதிகள் மற்றும் வழக்குச் சட்டங்களின் உதவியுடன் விளக்குங்கள். பாலின நீதி ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும். இது பெண்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்குவது மட்டுமல்லாமல் சமூகத்தில் நிலவும் ஆணாதிக்க ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அவர்களை ஆண்களுக்கு இணையாக நடத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் கண்ணோட்டத்தில் பாலின நீதியை பின்வரும் விதிகள் மற்றும் வழக்குச் சட்டங்கள் மூலம் விளக்கலாம். அரசியலமைப்பு விதிகள் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பிரியாம்பிள். அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் DPSP ஆகியவை பாலின நீதியை வலியுறுத்துகின்றன. பிரிவு 14 சமத்துவ உரிமை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடை செய்கிறது. பிரிவு 15(1) மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடத்தின் அடிப்படையில் அரசு எந்தவொரு குடிமகனுக்கும் எதிராக பாகுபாடு காட்டக்கூடாது. பிரிவு 15(3) சிறப்புச் சலுகை. பெண்களுக்கு ஆதரவாக சிறப்புச் சட்டங்களை அல்லது சலுகைகளை உருவாக்குவதற்கு அரசுக்கு இந்த விதி அதிகாரம் அளிக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு. பிரிவு 16 அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். பிரிவு 39A மற்றும் 39D வாழ்வாதாரத்திற்கான சமமான உரிமை மற்றும் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். பிரிவு 42 மகப்பேறு காலச் சலுகைகள் மட்டர்னிட்டி ரிலீஃப் மற்றும் கண்ணியமான வேலை சூழலை வழங்க வேண்டும். பிரிவு 51A பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் செயல்களை தவிர்ப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும். முக்கிய வழக்குச் சட்டங்கள் இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ். நீதிமன்ற தீர்ப்புகள் காலப்போக்கில் பாலின நீதியை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. விபச்சாரம் மற்றும் பணியிட பாதுகாப்பு. விசாகா எதிர் ராஜஸ்தான் மாநிலம் 1997 பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நிகழும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க உச்ச நீதிமன்றம் வரலாற்றுச் சிறப்புமிக்க வழிகாட்டுதல்களை வழங்கியது. இது பின்னர் பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் பாஷ் ஆக்ட் 2013 உருவாக காரணமாக அமைந்தது. விவாகரத்து மற்றும் பராமரிப்பு. முகமது அகமது கான் எதிர் ஷா பானு பேகம் 1985 முஸ்லிம் பெண்களுக்கு விவாகரத்திற்கு பிறகு பராமரிப்பு தொகை பெறும் உரிமையை இந்த தீர்ப்பு உறுதி செய்தது. இது தனிநபர் சட்டங்களை விட பாலின நீதியும் மனிதாபிமானமும் மேலானது என்பதை உணர்த்தியது. சம உரிமை. வினீதா சர்மா எதிர் ராகேஷ் சர்மா 2020 இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி தந்தையின் பரம்பரை சொத்தில் மகன்களுக்கு உள்ள அதே சமமான உரிமை மகள்களுக்கும் உண்டு என்பதை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கின் மூலம் உறுதிப்படுத்தியது. வழிபாட்டு உரிமை. இந்திய இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர் கேரள மாநிலம் சபரிமலை வழக்கு 2018 உடல் ரீதியான காரணங்களை காட்டி பெண்களை வழிபாட்டு தலங்களுக்குள் அனுமதிக்க மறுப்பது அரசியலமைப்பு வழங்கியுள்ள சமத்துவ உரிமையை பறிப்பதாகும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாலின நீதியின் சமகால சவால்கள். திருமண உறவுக்குள் கற்பழிப்பு மேரிட்டல் ரேப். இது இன்னும் இந்தியாவில் குற்றமாக அறிவிக்கப்படவில்லை. இது பாலின நீதியின் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. பொருளாதார இடைவெளி. சம வேலைக்கு சம ஊதியம் என்பது சட்டத்தில் இருந்தாலும் நடைமுறையில் பல துறைகளில் பாலின ஊதிய இடைவெளி நிலவுகிறது. அரசியல் பிரதிநிதித்துவம். சட்டமியற்றும் சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பது கொள்கை உருவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முடிவுரை. இந்திய அரசியலமைப்பு பாலின நீதியை ஒரு இலக்காக கொண்டுள்ளது. சட்டம் மற்றும் நீதித்துறையின் தலையீடுகள் மூலம் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும்
சமூக மனநிலை மாற்றம் மற்றும் முழுமையான சட்ட அமலாக்கம் இருந்தால்தான் அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாலின நீதி ஒவ்வொரு பெண்ணையும் சென்றடையும். Explain the constitutional perspectives of gender justice with the help of relevant constitutional provisions and case laws. பாலின நீதியின் அரசியலமைப்பு கண்ணோட்டங்களை தொடர்புடைய அரசியலமைப்பு விதிகள் மற்றும் வழக்குச் சட்டங்களின் உதவியுடன் விளக்குங்கள். Gender justice is a fundamental aspect of the Indian Constitution, which ensures equality, dignity, and protection of rights for women. Several constitutional provisions and landmark case laws have played a crucial role in shaping the concept of gender justice in India. பாலின நீதி என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அடிப்படை அம்சமாகும். இது பெண்களுக்கான சமத்துவம், கண்ணியம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்கிறது. இந்தியாவில் பாலின நீதி என்ற கருத்தை வடிவமைப்பதில் பல அரசியலமைப்பு விதிகள் மற்றும் மைல்கல் வழக்குச் சட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. Article 15 prohibits discrimination on grounds of sex, among others, and empowers the state to make special provisions for women. பிரிவு 15 பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது, மேலும் பெண்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. Article 16 ensures equality of opportunity for all citizens in matters of public employment, including women. பிரிவு 16 பெண்கள் உட்பட பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்கிறது. Article 21 protects the right to life and personal liberty, which has been interpreted to include the right to live with dignity and freedom from violence. பிரிவு 21 வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. இது கண்ணியத்துடன் வாழும் உரிமை மற்றும் வன்முறையிலிருந்து விடுபடும் உரிமையை உள்ளடக்கியது என்று விளக்கப்பட்டுள்ளது. Landmark case laws. Vishakha v. State of Rajasthan 1997. This case led to the formulation of guidelines to prevent sexual harassment of women at the workplace. Vishakha எதிர் ராஜஸ்தான் மாநிலம் 1997 பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை உருவாக்க இந்த வழக்கு வழிவகுத்தது. ஷைரா பானோ v. Union of India 2017. The Supreme Court declared the practice of triple talaq unconstitutional, highlighting the importance of gender equality and dignity. ஷயாரா பானோ எதிர் இந்திய ஒன்றியம் 2017 உச்ச நீதிமன்றம் முத்தலாக் நடைமுறையை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவித்தது. பாலின சமத்துவம் மற்றும் கண்ணியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. Independent Thought v. Union of India 2017. The Supreme Court criminalized sexual relations with a minor wife, emphasizing the protection of girls' rights. சுதந்திர சிந்தனை எதிர் இந்திய ஒன்றியம் 2017 சிறுமிகளின் உரிமைகளை பாதுகாப்பதை வலியுறுத்தி மைனர் மனைவியுடனான பாலியல் உறவுகளை உச்ச நீதிமன்றம் குற்றமாக்கியது. Key aspects of gender justice. பாலின நீதியின் முக்கிய அம்சங்கள்: equality and non-discrimination, ensuring equal opportunities and protection from discrimination based on gender. சமத்துவம் மற்றும் பாகுபாடு காட்டாமை, பாலின அடிப்படையிலான பாகுபாட்டிலிருந்து சம வாய்ப்புகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்தல். Protection from violence, safeguarding women from violence, including domestic violence, sexual harassment, and trafficking. வன்முறையிலிருந்து பாதுகாப்பு, வீட்டு வன்முறை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல். Empowerment and participation, promoting women's empowerment and participation in all spheres of life, including politics, economy, and society. அதிகாரமளித்தல் மற்றும் பங்கேற்பு, அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூகம் உட்பட வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் பங்கேற்பை ஊக்குவித்தல். The Indian Constitution and judiciary have been instrumental in promoting gender justice and protecting the rights of women. However, continued efforts are needed to address the existing challenges and ensure equal opportunities for all. இந்திய அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை பாலின நீதியை ஊக்குவிப்பதிலும் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
இருப்பினும் தற்போதுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கும் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. பாலின நீதியின் நோக்கங்கள் நீதிமன்றங்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை. கருத்து: பாலின நீதியின் நோக்கங்கள் நீதிமன்றங்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை என்பது ஒரு மிகச்சிறந்த மற்றும் ஆழமான சமூகவியல் கருத்தாகும். நீதிமன்றங்கள் சட்ட ரீதியான தீர்வுகளையும் நீதியையும் வழங்க முடியும், ஆனால் பாலின நீதி ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்பது சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட மனநிலை மாற்றம், கலாச்சார விழுமியங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை உள்ளடக்கியது. இதனை பின்வரும் காரணங்கள் மூலம் விரிவாக ஆராயலாம். சட்டங்கள் தீர்வு, ஆனால் மாற்றமல்ல. நீதிமன்றங்கள் வன்முறை அல்லது பாகுபாடு நடந்த பிறகு தீர்ப்புகளை வழங்குகின்றன, ஆனால் அந்த வன்முறை ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்களை ரூட் காசஸ் நீதிமன்றங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உதாரணம்: வரதட்சணை தடுப்பு சட்டம் இருந்தாலும் பெண் வீட்டுக்காரர்கள்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற சமூக மனநிலை இன்னும் மாறவில்லை. இது நீதிமன்ற எல்லையை தாண்டிய ஒரு சமூக பிரச்சினை. குடும்பம் மற்றும் வளர்ப்பு முறை. பாலின நீதி என்பது ஒரு குழந்தையின் வளர்ப்பு முறையிலிருந்தே தொடங்குகிறது. வேலை பகிர்வு, வீட்டு வேலைகள் பெண்களுக்கானது, வெளி வேலைகள் ஆண்களுக்கானது என்ற பாகுபாடு வீடுகளுக்குள் தீர்மானிக்கப்படுகிறது. நீதிமன்றங்களால் ஒரு கணவன் தனது மனைவிக்கு வீட்டு வேலைகளில் உதவ வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. இது சமூக அறம் சார்ந்த விஷயம். கலாச்சார மற்றும் மத விழுமியங்கள். பல நேரங்களில் ஆணாதிக்க சிந்தனைகள் கலாச்சாரம் மற்றும் மதச் சடங்குகளின் பெயரால் நியாயப்படுத்தப்படுகின்றன. நீதிமன்றங்கள் சபரிமலை வழக்கு போன்ற இடங்களில் தீர்ப்பளித்தாலும் அதனை சமூகம் ஏற்றுக்கொள்வதில் பெரும் தயக்கம் காட்டுகிறது. கலாச்சார ரீதியாக வேரூன்றியிருக்கும் பழக்கவழக்கங்களை மாற்ற சமூகச் சீர்திருத்தவாதிகள் மற்றும் தொடர் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. பொருளாதார தற்சார்பு. சட்டங்கள் பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்குகின்றன, இந்து வாரிசுரிமை சட்டம். ஆனால் நடைமுறையில் எத்தனை பெண்கள் தனது தந்தையிடமோ அல்லது சகோதரரிடமோ சொத்தில் பங்கு கோருகிறார்கள் என்பது கேள்விக்குறியே. சமூகத்தின் நல்ல பெண் என்ற பிம்பத்திற்காக தனது உரிமைகளை துறக்கும் சூழல் உள்ளது. இதனை மாற்ற பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரமும் உரிமைகளை கோரும் மனவலிமையும் தேவை. முடிவுரை: நீதிமன்றங்கள் பாலின நீதிக்கான ஒரு பாதுகாப்பு வலை, சேஃப்டி நெட் மட்டுமே. ஆனால் பாலின நீதி எனும் மரம் செழித்து வளர வேண்டிய தளம் சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித மனசாட்சி ஆகும். சட்டங்களால் வன்முறையை தண்டிக்க முடியும், ஆனால் பரஸ்பர மரியாதையையும் அன்பையும் கட்டாயப்படுத்த முடியாது. எனவே பாலின நீதி என்பது நீதிமன்ற அறைகளை தாண்டி ஒவ்வொரு வீட்டின் சமையலறையிலும் பள்ளிக்கூடங்களிலும் பொது இடங்களிலும் நிலைநாட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். Objectives of gender justice go beyond the boundaries of the courts. Comment: பாலின நீதியின் நோக்கங்கள் நீதிமன்றங்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை. கருத்து: Gender justice extends far beyond the confines of courts, encompassing a broader societal and systemic approach to address gender-based inequalities and promote women's rights. While courts play a crucial role in interpreting laws and providing remedies, gender justice requires a multifaceted approach that involves various stakeholders and strategies. பாலின நீதி என்பது நீதிமன்றங்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பாலின அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கும் பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு பரந்த சமூக மற்றும் முறையான அணுகுமுறையை உள்ளடக்கியது. நீதிமன்றங்கள் சட்டங்களை விளக்குவதிலும் தீர்வுகளை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் அதே வேளையில் பாலின நீதிக்கு பல்வேறு பங்குதாரர்கள் மற்றும் உத்திகளை உள்ளடக்கிய பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. Beyond courts. நீதிமன்றங்களுக்கு அப்பால். Social and cultural change. Gender justice requires challenging and changing societal attitudes, norms, and stereotypes that perpetuate gender-based discrimination and violence. சமூக மற்றும் கலாச்சார மாற்றம். பாலின நீதிக்கு பாலின அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறையை நிலைநிறுத்தும் சமூக அணுகுமுறைகள், விதிமுறைகள் மற்றும் ஸ்டீரியோடைப்களை சவால் செய்து மாற்ற வேண்டும். Legislative and policy reforms.
Effective implementation of laws and policies that promote gender equality and protect women's rights is essential for achieving gender justice. சட்ட மற்றும் கொள்கை சீர்திருத்தங்கள் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவது பாலின நீதியை அடைவதற்கு அவசியம். Community engagement and awareness. Raising awareness and engaging communities in discussions about gender equality and women's rights can help promote a culture of respect and equality. சமூக ஈடுபாடு மற்றும் விழிப்புணர்வு பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் உரிமைகள் பற்றிய விவாதங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் சமூகங்களை ஈடுபடுத்துவதும் மரியாதை மற்றும் சமத்துவத்தின் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க உதவும். Education and economic empowerment. Providing education and economic opportunities can empower women and girls, enabling them to make informed choices and exercise their rights. கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தல் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அவர்கள் தகவலறிந்த தேர்வுகளை செய்து தங்கள் உரிமைகளை பயன்படுத்த உதவும். Key stakeholders. முக்கிய பங்குதாரர்கள் Government and policymakers. Governments and policymakers play a crucial role in developing and implementing laws and policies that promote gender equality. அரசாங்கம் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் அரசாங்கங்களும் கொள்கை வகுப்பாளர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். Civil society organizations. Civil society organizations, including women's rights groups and NGOs, can advocate for women's rights and provide support services. சிவில் சமூக அமைப்புகள் பெண்கள் உரிமைகள் குழுக்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகள் பெண்களின் உரிமைகளுக்காக வாதிடலாம் மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்கலாம். Community leaders and activists. Community leaders and activists can help raise awareness and promote gender equality at the grassroots level. சமூகத் தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் சமூகத் தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அடிமட்ட மட்டத்தில் பாலின சமத்துவத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஊக்குவிக்கவும் உதவலாம். Individuals and families. Individuals and families can play a significant role in promoting gender equality by challenging stereotypes and promoting respectful relationships. தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் ஒரே மாதிரியான கருத்துக்களை சவால் செய்வதன் மூலமும் மரியாதைக்குரிய உறவுகளை ஊக்குவிப்பதன் மூலமும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். Challenges and opportunities. Systemic and structural barriers. Addressing systemic and structural barriers, such as discriminatory laws and social norms, is essential for achieving gender justice. முறையான மற்றும் கட்டமைப்பு தடைகள் பாலின நீதியை அடைவதற்கு பாகுபாடான சட்டங்கள் மற்றும் சமூக விதிமுறைகள் போன்ற முறையான மற்றும் கட்டமைப்பு தடைகளை நிவர்த்தி செய்வது அவசியம். Intersectionality. Recognizing the intersectionality of gender with other factors, such as race, class, and disability, is crucial for promoting inclusive and effective solutions. இடைச்செறிவு இனம் வர்க்கம் மற்றும் இயலாமை போன்ற பிற காரணிகளுடன் பாலினத்தின் குறுக்குவெட்டை அங்கீகரிப்பது உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள தீர்வுகளை ஊக்குவிப்பதற்கு மிக முக்கியமானது. Collaboration and partnerships. Collaboration and partnerships among various stakeholders can help leverage resources and expertise to promote gender justice. ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மைகள் பல்வேறு பங்குதாரர்களிடையே ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மைகள் பாலின நீதியை மேம்படுத்த வளங்களையும் நிபுணத்துவத்தையும் பயன்படுத்த உதவும். By adopting a comprehensive and multifaceted approach that goes beyond the courts, we can work towards achieving gender justice and promoting a more equitable society. நீதிமன்றங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விரிவான மற்றும் பன்முக அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பாலின நீதியை அடைவதற்கும் மிகவும் சமமான சமூகத்தை மேம்படுத்துவதற்கும் நாம் பாடுபட முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.